புதுசாக பைக் வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு முடிவு பண்ணியிருந்தான். செவனேன்னு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவாவோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்பெண்டர் ப்ளஸும் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோன்னே ஊரில் ஸ்பேனர் பிடிச்சவனா மெக்கானிக்ன்ற மாதிரி ஒரு மெக்கானிக் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி விட்டு கடைசியில் வந்து இந்த கருஞ்சிறுத்தைக்கிட்ட சிக்க வச்சா. அதுக்கு அந்த மெக்கானிக் இவன்ட்ட சொன்ன காரணம் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டிப் சஸ்பென்ஷன் இருந்தது தான். அந்த வண்டியில் ஸ்ப்ரிங் டைப் சஸ்பென்ஷன் இருந்துச்சு ஆக்டிவால. அதனால தம்பா சூப்பராக இருக்குன்னு சொன்னா. ஏண்டா ஒரு ஸ்பிங்குக்கும் ஒரு ஸ்போர்ட்டிவ்க்கு என்னடா டிஃப்ரென்ஸ் இருக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா. நீங்கள் இந்த வண்டியை பாருங்க, BS4 டிவிஎஸ் ஜூபிட்டர். இந்த வண்டி ஒரு டைப்ல சக்கா ஓட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டில் பாதி ரோட்டில் வந்து வண்டியே காணும். காரணம் என்னன்னா இது பண்ண சம்பவம் அப்படி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி என்ன பண்ணுறது நம்ம கணேஷ் அவர்கள் முன்கூட்டியே கணிச்சிருந்தாரு. ஏன்னா டிவி ஸ்டார் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வச்சிருந்தாரு. அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண அவர் சொன்னார், டிவிஸில் வந்து நல்லா மைலேஜ் தர ஆரம்பத்தில் போக போக மைலேஜே தராதுரா. என் வண்டி ஸ்டார் சிட்டி 110cc 60 தந்துச்சு, இப்போ வந்து 40 35 தான் தருதுன்னு சொல்லி சொன்னார். சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல மெக்கானிக் சொல்லிட்டாரேன்னு எடுத்தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்போ அந்த வண்டியை வந்து அவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ஒரு எமர்ஜென்சினா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வண்டி ஆகிட்டு போயிட்டு இருந்தாரு. ஏன்பா உன் வண்டி தான் நல்லா மைலேஜ் தரேன்னு சொல்லி சொன்னியே, அதே எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சொன்னாரு. அது கடா தருது ஏதாடி சுவாக்கரை கேட்குற, அது 25 கிலோமீட்டர் மேலே தாண்டா தருது, 25 மேலே தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இச்செல்லாம் பிரித்து வேலை பார்த்தாரு. மெக்கானிக் ஃபேனெல்லாம் அவரு சொல்லிட்டாரு, தம்பி இந்த வண்டியோட லோயஸ்ட் மைலேஜ் 25, ஹையஸ்ட் மைலேஜ் 35, இதுக்கு மேலே இந்த வண்டி ஒன்றும் பண்ண முடியாது, பிடிச்சா வண்டி விட்டுறல, வேற வண்டி வாங்கிக்க அப்படின்ட்டாரு. இதுக்கு அவன் கரஞ்செடுத்துன்னு பேர் வச்சது பதிலாக குடிகார சரத்துன்னு பேர் வச்சிருந்துடலாம். ஏன்னா ஒரு பகல் குடிகாரம் நமக்கு வேலை வச்சு நான் என்ன பண்ணுவான், காலையிலே தண்ணியை கூட்டு நம்ம சொல்றதை கேட்க மாட்டான். அந்த மாதிரி தான் இந்த வண்டி குடியும் குடிக்கும். திடீர்னு எங்கே நிற்குது நீ சொல்ல முடியாது, நிற்கும். அதுக்கப்புறம் கெட்டு வாழ்ல ஒரு கம்ப்ளைண்ட் வேற வரும். அதையும் வேற நம்ம சரி பண்ணி அப்பப்போ ஓட்டிட்டு இருந்தோம். இந்த மாதிரி பல கம்ப்ளைண்ட்டுகளோட அந்த வண்டியை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான் நம்ம ஃப்ரெண்டு. ஸோ இந்த வண்டியை வந்து சயின்ஸில் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு டைம் 2 டைப் யூஸ் பண்ணிங்க பார்த்துங்க. ஒரு யாராச்சும் சொல்கிறோம் நம்பி வாங்கிப்படாது என் மேரேஜ்னு சொல்லிட்டு 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருமைக்கு எருமை மச்ச கதையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் அதை பற்றி நம்ம வச்சிருக்கமே பெருமையாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு சொல்லி போடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டில் பெருமையாக போனாலும் பரவாயில்ல, இந்த ஜூபிட்டரில் வந்து பெருமையாக போகிறேன்னு சொல்லிட்டு 25 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் மைலேஜுக்கு போகாதீங்க. அது இல்லாமல் அடிக்கடி இன்ஜின் கம்ப்ளைண்ட் வேறு வந்துட்டு இருக்கும், ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளோ கம்ப்ளைண்ட் இருக்கிற இந்த வண்டி எடுக்கிறது மாதிரி ஒரு டைம் 10 டைம் யூஸிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.